ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு 5 நிமிஷத்துக்குள்ளே ரொம்பவே ஈஸியான ஒரு போண்டா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது டீ டைமுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். இது இட்லி மாவு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் புளிச்ச மாவாக இருந்தாலும் பெட்டர், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது கூடவே நான் வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு விஸ்கர் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு கிட்ட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா போண்டா மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. ஏன்னா வந்து மைதா மாவு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஸோ மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ போண்டா மாவு பதத்துக்கு வந்துச்சு. திக்காகவும் இருக்கணும் மாவு, அதே சமயத்தில் ஃப்ளோயிங்காகவும் இருக்கணும். கரண்டியில் எடுத்து போட்டிங்கனாக்கா கொஞ்சம் டைட்டாக பொறுமையாக விழணும். இப்போ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அதை நான் அதில் காமிக்க மறந்துட்டேன், சாரி. ஸோ பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. கலந்து வச்சதுக்கப்புறமா இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது இதுலேருந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டி போண்டாவாக போடுங்க, பெருசாக போட வேண்டாம். சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக எடுத்து சாப்பிட்றதுக்கு எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்கான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெடி. இட்லி மாவு இருந்துச்சுன்னு சொன்னால் அது யூஸ் பண்ணிக்கலாம். புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா போண்டா வந்து இன்னும் சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இது வந்துட்டு பஜ்ஜி சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பஜ்ஜி சட்னி ரெசிபி வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த சேனலில் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நான் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.